இந்த வழக்குல வந்து சுபஸ்ரீ 6 ஆண்டு காதலித்தவர் தன் பெற்றோரை காப்பாற்றுறதுக்காக முயற்சி பண்றான்றது அப்படி பேட்டியிலே தெரிஞ்சு போறாமே. நீங்க திவ்யா இளவரசருடைய வழக்காகட்டும், அல்லது கோகுல்ராஜ் வழக்கில் இருக்கிற சுவாதி ஆகட்டும், அல்லது மற்றவெல்லாம் ஆகட்டும், பாத்தீங்கன்னா அந்த சாதிய கட்டமைப்புக்குள்ள இருக்கிற போது அதை விட்டு அவங்களால வெளிவர முடியாது. ஆகவே தவிர்க்க முடியாம சில பேர் அவங்க அதை வந்து அமிழ்ந்து போயிடுறாங்க. ஆனால் சங்கர் கௌசல்யா வழக்குல பாத்தீங்கன்னா அந்த கௌசல்யா வந்து பொறியியல் படித்தவர் தனக்கு ஏற்பட்டிருக்கிற கொடுமைக்காக அப்படி வீழ்ந்து விடாம நின்று முன்னால வந்து வெளியே வந்து ஒரு தனிச்சட்டம் வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் போய் கருத்தரங்கு நடத்துறாங்க. இதுதான் இன்றைக்கு தேவை. அந்த சாதிய கட்டமைப்புக்குள்ளேயே அமுகி போயிற போது அங்க இருக்கிற பெற்றோர்களும் மற்ற சொல்றதை கேட்டு போயிடுவாங்க. அதான் நான் வந்து கோகுல்ராஜ் கேஸ்ல பார்த்தேன். இந்த சுவாதி வந்து புலன் விசாரணையின் போது உதவி செய்தவர். அவங்க சொல்லாம மட்டும் கேஸே கிடையாது. இன்வெஸ்டிகேஷன்ல எல்லா விதமான உதவி செஞ்சாங்க. அவங்க தான் புகார் கொடுக்கறதுக்காக ஸ்டேஷனுக்கு வந்தாங்க, அடையாள அமைப்புல காமிச்சாங்க, நீதிமன்றத்தில் வாக்குறுதி கொடுத்தாங்க, தன் கையெழுத்து ஒப்பிடுப்பாருக்கா சொன்னாங்க. இவ்வளவும் செஞ்சவங்க ஒரு திருமணம் செஞ்ச பின்னால நீதிமன்றத்துல விசாரணைக்கு வருகிற போது உரிய பாதுகாப்பு இல்லாத காரணத்தினால அங்க நீதிமன்றத்துல வந்து தன்னையே இல்லைன்னு சொல்றாங்க. கோகுல்ராஜ் யாருன்னு இல்லைன்னு சொல்றாங்க. அதுதான் இங்க பாக்குறோம். முன்னாலே உதவிச்சு போறாமே.